ஹாய், வெல்கம் டு நியூ ட்ரெண்ட் டிசைன். எல்லாருக்கும் என்னுடைய 75வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, குடியரசு தின விழா அதுக்கான பேக் ஸ்டோரி என்ன, ஏன் நம்ம ஜனவரி 26 குடியரசு தின விழா கொண்டாடுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. நார்மலாக எல்லாருக்குமே சுதந்திர தின விழாவை பற்றி தெரியும், ஆனால் குடியரசு தின விழாவை பற்றி யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நல்லா படிங்க. எனக்கு நிறைய வேலை இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல. நான் மீண்டும் வந்து ஓகேங்களா வீடியோ போட ஆரம்பிக்கிறேன், கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் என்னோட குரூப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். நியூ டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராம் குரூப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஸ்டைலில் சொல்ல போனால் பாலிடிக். ஓகேங்களா, ஸோ அதை தான் இந்திய அரசியலமைப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாரு, இந்தியாவின் முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர் யார்? ஸோ இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய டெஸ்ட் வந்து நம்மளோட குரூப்பில் போட்டிருக்கேன், நியூ டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்லேயும் போடுறேன். ஓகேங்களா, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த டெலிகிராம் குரூப்லேயே இருக்குது. அதுக்கான ஆன்சர் நான் அப்பப்போ அனுப்பிடுறேன். நீங்கள் அதெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். புக் வைஸாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸாக டெஸ்ட் வைக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, நான் ஷெடியூல் ஒன்று போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவு அந்த ஷெடியூலையும் நான் கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா, எனக்கு கொஸ்டின் கிடைக்கலனாலும் அந்த ஷெடியூலை கொடுத்து உங்களை படிக்க வச்சிடறேன். நம்ம அதை கண்டினியூ பண்ணோம்னா போயிடலாம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, குடியரசு தின விழானா என்ன, அதான் உங்களுக்கு தெரியும், ஈஸியாக எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்திய அரசியல் அமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் என்னன்னா குடியரசு தினம். ஓகேங்களா, ஸோ அது எப்போ நடைமுறைப்படுத்துறாங்க? 1950 ஜனவரி 26 அன்னைக்கு தான் நடைமுறைப்படுத்துறாங்க. ஆனால் குடியரசு அதாவது அரசியல் அமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் 26 1949 அன்னைக்கு 299 பேர் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக இருந்திருப்பாங்க. அதில் அவைக்கு வந்தது எவ்வளோனா 284 பேர். அந்த 284 பேர் கையொப்பம் இட்டு, ஓகேங்களா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட இருந்து அதிகாரத்தை கொண்ட இந்திய அரசியல் அமைப்பு அன்னைக்கு தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேங்களா, 2473 திருத்தங்களை மேற்கொண்டு, ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுது எல்லாராலையும் அப்படின்னா நவம்பர் 26 1949. நவம்பர் 26 இன்னொரு டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெண்மை புரட்சி. தந்தை யாருன்னா வர்கீஸ் சொல்லுவோம் இல்லையா, வர்கீஸ் குரியன். ஸோ அவரோட பிறந்த நாள் தான் அந்த நாள், நவம்பர் 26. அது வந்து வெண்மை புரட்சி. இங்கே வந்து சட்ட அமைப்பு நாள். நமக்கு என்ன தேவைன்னா சட்ட அரசியலமைப்பு சட்ட நாள் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 26 1949. சரி, ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு நாள். அதை ஏன் நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இங்கே ஒரு கொஸ்டின் எழுது இல்லையா. ஸோ எனக்குமே அந்த கொஸ்டின் எழுதி படிக்கும்போது ஸோ அதுக்கான விவரம் என்னன்னா அங்கேயே கொடுத்துருங்க. நம்ம 10th புத்தகமோ அல்லது வந்து 11th 12th படிச்சிருந்தா நமக்கு தெரியும். 1929 ஓகேங்களா, டிசம்பர் 31 வருஷம் காங்கிரஸ் மாநாடு ஒன்று கூடும் இல்லையா எண்டில். அந்த மாதிரி 1929 டிசம்பர் 31 லாகூரில் ஒரு மாநாடு கூடுது. அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. 1928 மோதிலால் நேரு, 1929 ஜவஹர்லால் நேரு. சரி, ஜவஹர்லால் நேரு தலைமையில் கூட்டம் கூடுது இல்லையா. அந்த கூட்டத்தில் 2 முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்க. ஒன்று என்ன, ஜவஹர்லால் நேரு என்ன முன்மொழிகிறான்னா, நாங்கள் வந்து எத்தனை நாள் ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருக்கிறது. அப்போ அவர் வந்து ஒரு இளம் நபர் அவர். ஸோ அவருக்குள்ள துடிப்பு வந்து வெளிக்காட்டார். நம்ம வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து முழுமையாக விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நமக்கு நாமே அறிவிக்கணும், நமக்கு நாமே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூரண சுயராஜ்ய நாள், அதாவது தமிழில் முழு விடுதலை நாள் அப்படின்னு ஒரு நாளை அன்னைக்கு வந்து சூஸ் பண்ணுறாங்க. அந்த நாள் தான் எப்போ அந்த தீர்மானம் அன்னைக்கு கொண்டு வைக்கிறாங்க. பூர்ண சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை டிசம்பர் 31 1929 கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதை நடைமுறை எப்போ படுத்துறாங்கன்னா ஜனவரி 26 1930 அடுத்த வருஷம், அதான் அடுத்த வர நாள். ஓகேங்களா, ஜனவரி 26 சூஸ் பண்ணி 1930 முதல் விடுதலை நாள் அல்லது பூரண சுயராஜ்ய நாளை கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்கன்னா, கொடி ஏற்றி, அப்போ இருந்த மூவண்ண கொடி வேற, அப்போ வேற மாதிரி இருக்கும். அந்த மூவண்ண கொடியை ஏற்றி எந்த நதிக்கரையில், ராவி நதிக்கரையில் மூவண்ண கொடியை ஏற்றி முழு விடுதலை நாள் அல்லது பூர்ண சுயராஜ்ய நாள் முதன் முறையாக கொண்டாடுறாங்க. அந்த டேட் தான் ஜனவரி 26 வருஷம் 1930. ஸோ இனி ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணணும்னா விடுதலை நாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஜனவரி 26 விடுதலை நாள் சொல்லி ஒவ்வொரு வருஷமா கொண்டாடிட்டு வராங்க. ஸோ இப்படியே வரும்போது 1947 ஆகஸ்ட் 15 நம்ம என்ன வாங்கிட்டோம், சுதந்திரம் வாங்கிட்டோம், அதாவது விடுதலை வாங்கிட்டோம். ஸோ அந்த நாள் என்ன ஆயிடுச்சுன்னா ஆகஸ்ட் 15 விடுதலை நாளாக மாறிச்சு, அதாவது சுதந்திர தின விழாவா அன்னைக்கு மாறிடுச்சு. ஸோ அது அப்படியே மைண்டில் வருது. திடீர்னு 1949 நவம்பர் 26 நம்ம ஏற்றுக்கிட்டோம், ஏதாவது ஒரு நல்ல நாள் இருந்தாலும் இதை நடைமுறைப்படுத்தப்படணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் இந்த பேக்கப் ஸ்டோரி அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஓகே, நம்ம ஜனவரி 26 வருஷம் என்ன கொண்டு வரோம், விடுதலை நாளாக கொண்டாட்டு வந்தோம் இல்லையா. 47 அடுத்து நம்ம சுதந்திரம் வாங்கின நாள் தான் விடுதலை நாளாக மாறிடுச்சு. அந்த ஜனவரி 26 நமக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்த நாள்னு சொல்லிட்டு அந்த ஜனவரி 26 நடைமுறைப்படுத்துறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா,
புரியுதுங்களா? அப்போ எதனால ஜனவரி 26 சூஸ் பண்ணாங்கன்னா இந்த முழு பூர்ண சுயராஜ்ய நாள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் தான் ஜனவரி 26 1950 சூஸ் பண்ணி அன்னையிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், குடியரசு தின விழா கொண்டாடிட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ வேற என்ன ஸ்டோரி இருக்குன்னா, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து எத்தனை நாள் கூடுச்சுன்னா மொத்தம் 12 கூட்டம். ஓகேங்களா? நம்மளோட புத்தகத்தில் 11 கூட்டம் வந்து 166 நாள் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்பனா ஏற்றுக்கொள்ளப்படும் வரை, அதாவது நவம்பர் 26 1949 வரை. முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றிருக்கோம்? 1946 டிசம்பர் 9ஆம் தேதி நடந்திருக்கும் இல்லையா? தற்காலிக சச்சிதானந்த சிங்கா வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அன்னைக்கு தொடங்கி நவம்பர் 26 1949 வரையும் முதல் 11 கூட்டத்தொடர்கள் நடந்திருக்கும். அது 166 நாட்கள். 12வது ஒரு கூட்டத்தொடர் நடக்குது. அது ஒரே ஒரு நாள் தான் நடக்கும், ஜனவரி 24. அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து தேசிய கீதம், தேசிய பாடல், ஜனகணமன எழுதியிருப்பார் இல்லையா, யார்? ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? எந்த வருஷம் வந்து அதுக்காக அந்த மொழிபெயர்ப்புக்காக, ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக அவர் வந்து நோபல் பரிசு பெற்றிருப்பாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கீதாஞ்சலிக்கு ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு, இந்தியாவின் முதல் நோபல் பரிசு அவர் வாங்குறாரு இந்தியாவிலிருந்து. அது எந்த வருஷம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து தேசிய கீதம் சொல்லிட்டோம். தேசிய பாடல் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி பாடியிருப்பார் இல்லையா, அந்த பாடல் எந்த புக்லேருந்து எடுத்திருப்பாங்க, அந்த பாடல் வந்தே மாதம்ன்ற பாடல் எந்த புக்லேருந்து எடுத்திருப்பாங்க, அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாடலும், அதாவது தேசிய கீதம், தேசிய பாடல், இது ரெண்டும் இதுதான். ஜனகணமன தான் இனிமே நம்ம தேசிய கீதம், வந்தே மாதம் தான் தேசிய பாடல் சொல்லி அன்னைக்கு அறிவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 26 இருந்து குடியரசு தின விழா நடைமுறைப்படுத்தி, அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தி அது குடியரசு தின விழா கொண்டாடிட்டு வருவாங்க. இது 75வது குடியரசு தின விழா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் என்னுடைய இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குடியரசு தினம்னா என்னன்னு நாம தான் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லணும். ஸோ நார்மலாக எல்லாருக்குமே சுதந்திர தின விழாவை பற்றி தெரியும், ஆனால் குடியரசு தின விழாவை பற்றி யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா படிங்க. எனக்கு நிறைய வேலை இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல. நான் மீண்டும் வந்து ஓகேங்களா வீடியோ போட ஆரம்பிக்கிறேன், கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் என்னோட குரூப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். நியோ டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராம் குரூப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பை நியோ.